6/8 எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். யூசுவலாகவே நம்ம 6/8 எப்படி வாசிப்போம்னா, நார்மலாக இந்த மாதிரி வாசிப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாசிக்கலாம் அப்படின்றது நம்ம ஒரு 4 வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த 4 வீக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு லைனாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஐஆட் வேரியேஷன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் வர வீடியோவில் பேஸ் ட்ரம், அப்புறம் ஸ்னேர் ட்ரம், அப்புறம் அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கில் நம்ம ரைட் சிம்பிள், அப்புறம் இது டோட்டலாக எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் ஆஃப் மியூசிக்கில் வாசிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஐஆட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு நார்மல் 6/8லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு பேட்டர்ன் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நார்மல் பேட்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் எப்படி வாசிப்பீங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நார்மலாக நம்ம இப்போ எப்படி நார்மலாக வாசிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேஸ்னால் அதே தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்க போது நம்ம ஐஆட்டில் மட்டும் என்ன வேரியேஷன்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆக்சென்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் கவுண்ட்ஸ் வந்து நம்ம ஆக்சென்ட் பண்ணி வாசிக்க போகிறோம். இது எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக வாசிக்கும் போது இந்த டிப் ஆஃப் த ஸ்டிக் வந்து இந்த இடத்துல படும். ஸோ நீங்கள் ஃபுல் த்ரூ அவுட் நீங்கள் இப்படி வாசிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. ரொம்ப ஒரு ரொபாட்டிக் சவுண்டு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் பிளேயிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிக்கணும்னா சில குறிப்பிட்ட கவுண்ட்ஸ் மட்டும் ஆக்சென்ட் பண்ணலாம். இப்போ நான் இது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு கவுண்ட் வந்து நம்ம டிப்பில் வாசிக்க போகிறோம். இன்னொரு கவுண்ட் வந்து ஸ்டிக்கோட இந்த பகுதி, ஸ்டிக்கோட பட் சொல்லும். ஸோ இந்த திக்கான பாட்டில் நம்ம வாசிக்க போகிறோம். இதோட சிம்பிள் மோஷன்ஸ் இப்படி தான். ஃபஸ்ட்டு இந்த டிப்பில் வாசிக்க போகிறீங்க, அப்படியே ரிலீஸ் பண்ணி உள்ள. ஓகேங்களா? ஸ்டிக்கை நீங்கள் நல்லா லூஸாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணாதீங்க. நல்லா ஃப்ரீயாக, அதாவது இப்படி வாசிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு எடுக்கணும். இந்த ஃபிங்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மோஷன் நீங்கள் கொண்டு வர பாருங்கள். அதேமாதிரி கை இப்படி ரொம்ப இப்படி ஸ்டிஃபாக இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அழகாக இப்படி ஈஸியாக போயிட்டு வர மாதிரி. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ 1 2 1 2 1 2 1 2 நார்மலாக இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த 6/8 பீட்டில் வந்து இது எப்படி நான் வாசிக்கிறது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். நம்ம ஸ்லோவாக பண்ணோன்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ இந்த மோஷன் ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இது தான் ஐஆட் ஆக்சன்ஸ் நம்ம வெரி பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசித்து பார்க்கலாம். நான் ஒரு 2 டெம்போவில் வாசிக்கிறேன், ஸ்லோவாக வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்பீடாக வாசிக்கிறேன். என் கூட கேட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். பட் மேக் ஷூர் இந்த ஆக்சென்ட் வந்து நீங்கள் ஐஆட்டில் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஐஆட்டும் கேட்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். முக்கியமாக ஒரு பேட்டர்ன் நம்ம புஷ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ஐஆட்டு தான் இருக்கும். ஸோ ஐஆட் நீங்கள் நோட்ஸ் வாசிக்கிறத பொறுத்து அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் இது தான் ஐஆட் வேரியேஷன்ஸில் நம்ம ஆக்சென்ட் மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஒன் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா ஐஆட்லேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஐஆட் க்ளோஸ்ட் ஐஆட் தெரியும். ஸோ ஃபுல் கவுண்ட்ஸ் க்ளோஸ்டு இல்லாமல் அந்த லாஸ்ட் கவுண்ட் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதுக்குன்னு எல்லா தடவையும் நீங்கள் லாஸ்ட் கவுண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணவில்லை. யூஸ்வலாகவே நீங்கள் லாஸ்ட் கவுண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பிளேயிங் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக இப்படி இல்லாமல் லாஸ்ட் கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 கவுண்ட்டு, ஃபஸ்ட் 5 கவுண்ட்ஸ் நம்ம க்ளோஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், லாஸ்ட் கவுண்ட் மட்டும் ஓப்பன் ஆட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. திருப்பி இதே பீட்டில் நம்ம வாசி பார்ப்போம். அகெயின் பேஸ் அண்ட் ஸ்னார் அதே சேம் அதுதான் போக போகுது.
ஓகே, இது ஒரு சிம்பிள் வேரியேஷன் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு கவுண்ட் மட்டும் நீங்கள் ஹையாட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கவுண்ட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் 2 டைம்ஸ் வாசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வாசிக்க நீங்கள் கேட்க போகிறீங்க, செகண்ட் டைம் நான் வாசிக்கிற கேட்க போகிறீங்க, தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் நீங்களாக ட்ரை பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக நம்ம வேரியேஷன்ஸ் வாசிப்போம். நீங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போது. ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் நான் வாசிப்பேன், நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் நான் உங்களுக்கு டைம் தரப்போகிறேன். நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஸ்லோவாக வாசிக்கலாம். சரிங்களா? ரெடி? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 4 5 6 1 2 3 4 5 6 1 2 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. 3லையும் 6லையும் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3லையும் 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6ல மட்டும் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1. ஓகே, ஸோ சிம்பிள் சில வேரியேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஆக்சென்ட் வேரியேஷன்ஸ் பண்ணுறோம், ஹையாட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஹையாட் நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேஸ் ட்ரம் எக்ஸசைஸ், பேஸ் ட்ரம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேரியேஷன் பண்ணி நம்ம வாசிக்கலாம்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணிங்க. இந்த லாஸ்ட் முக்கியமாக அந்த ஓப்பன் ஹையாட் பண்ணும்போது 3 காம்பினேஷன் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் எந்த காம்பினேஷன் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, எது வாசிக்க முடியுது நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி ஃபர்தர் வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பேஸ் ட்ரம் டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பேஸ் ட்ரம் வேரியேஷன்ஸோட புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.